ഉണ്ടെന്ന് നാ ഇപ്പം അറിയാൻ പോകുന്നു. അയാൾ ഈ ലോകത്തിൽ ഈ സമയം എവിടെ ഉണ്ടെന്ന് നാ ഇപ്പം തന്നെ കണ്ടുപിടിക്കാൻ പോകുന്നു. എടോ എടുക്കൂ. എന്താ പറ്റിയത്? എനിക്കൊന്നും അറിയുന്നില്ല. யாரோ என்னோட முயற்சியை முறியடிக்க சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. முத்தரச எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு சதி பண்றாங்க. அது எப்படி உங்க இடத்துல அது எப்படி முடியும்? அதுதான் எனக்கும் புரியல. கண்டிப்பா யாரோ இங்க ஏதோ பண்றாங்க. அது யாரு என்னன்னு ഈ നിമിഷം തന്നെ കണ്ടുപിടിക്കും. ഓം ஏய் குட்டி சாத்தான், வாய முன்னாடி. வணக்கம் குருவே. சொல்லுங்க குருவே. இங்க யாரோ என் இடத்துக்கு வந்து எனக்கு எதிரா வேலை செய்யறாங்க. அது யாரு என்னன்னு நீ തന്നെ കണ്ടുപിടിച്ച് എന്റെ അടുത്ത് പറയണം. ഉത്തരവ് കുരുവേ.
அது வேற யாரும் இல்ல, அது முத்தரசனோட முதல் மனைவி சித்ரா தான். சித்ரா? ஹே சித்ரா, நீ அடங்க மாட்டியா? மறுபடியும் இவட வந்தோம். என்னோட மந்திர தந்திரத்துக்கு இடைஞ்சல் செய்தாலோ நின்ன நான் சும்மா விடாம பாடில்ல. ஓ இவிட இருந்து ഇവിടെ നോക്കിയോ, மறுபடியும் நீ உருவாக்கிய மாய அலைய நான் அழிக்கிறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய் மோகினி வர்ஷ. ஓம் ஜெய் மோகினி வர்ஷ. சிக்ஷ சித்ரா சோத்தா நிக்கிற பகவதி. ஜெயம் க்ளீம் ஸ்வாஹா. போயிருப்பாரு. சித்ரா தடுக்கிறானா? ஒருவேளை கிருஷ்ணனை பார்க்க போயிருப்பாரோ, அதனாலதான் அவ தடுக்கிறாளா? நம்பூதிரி சாமி, எனக்கு என்ன தோணுதுன்னா மாமா கண்டிப்பா கிருஷ்ணனை தேடிதான் போயிருப்பாரு. அதனால அது தெரியக்கூடாதுன்னு தான் சித்ரா நம்மள இப்படி தடுக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. ഓ അങ്ങനെങ്കിൽ ആ പഴയ പൊരുൾക്കൾ വയ്ക്കുന്ന ഗുഡോണിൽ തന്നെ ആ കൃഷ്ണനോട് சிலை ഇരിക്കുന്നു. ആ മുത്തരസൻ അവിടെ തന്നെ പോയിരിക്കുന്നു ഞാൻ നിனைക്കുന്നു. വാ പോ. മുത്തരസൻ എവിടെ ഉണ്ടെന്ന് ഉടനെ തന്നെ കണ്ടുപിടിച്ച് അയാളെ കയ്യും കളവുമായിട്ട് പിടിക്കാം. சரி சாமி. വാ പോ. அங்க போனாங்கன்னா மாமா மாட்டிக்கு வரேன். இவங்களை விடக்கூடாது.
பின்னாடி பாம்பு வருது. மாமா உங்க பின்னாடி பாம்பு. கிருஷ்ணா, கல்லு கடிச்சிருச்சு. உன்னை மறுபடியும் மாத்திருவேன். ஸ்வேதா மந்திரவாதியும் தோத்துட்டாங்க. பக்கத்துல இருந்தும் உங்களை காப்பாத்த முடியலையே மாமா. இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்? மாமா எந்திரிங்க மாமா. மாமா எந்திரிங்க மாமா. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்றது? மாமாவை எப்படி காப்பாத்துறது? மாமா இந்த விஷயத்தை முதல்ல வெண்ணிலா கிட்ட சொல்லணும். பொன்னாச்சி அம்மா, முத்து மாமா மந்திரவாதிய தேடி போக கூடாதுன்னு என் மனசு ஒரு பக்கம் சொன்னாலும் கிருஷ்ண மாமாவை மீட்டு கிருஷ்ண மாமாவுக்கும் ஸ்வேதாக்காக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் முத்து மாமாவை போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்போ முத்து மாமா உயிருக்கு ஆபத்துன்னு கார்த்தி சொன்னதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. பத்திரமா அவருக்கு ஒரு குறையும் இல்லாம என்கிட்ட அவரை ஒப்படைச்சிடு. வெண்ணிலா, வெண்ணிலா, முத்தரச மாமா ஆபத்துல இருக்காரு. பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். அவருக்கு வந்து ஆபத்தை தடுக்க முடியல. எவ்வளவு போராடியும் முடியாம தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். அவரை காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும். ஏன்னா உன் தாலி பாக்கியம் அவரை காப்பாத்திடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால மனசார அந்த ஆத்தா கிட்ட வேண்டி உனக்கு தாலி வர வேணும்னு கேளு வெண்ணிலா. கேளு வெண்ணிலா. விட்டுறாத வெண்ணிலா, விட்டுறாத. உன்னால முடியும் வெண்ணிலா. உன்னால கண்டிப்பா முத்தரசு மாமாவை மீட்டெடுக்க முடியும். காப்பாத்து வெண்ணிலா. மாமாவை நீதான் காப்பாத்தணும். முத்தரச மாமா ஆபத்துல இருக்காரு. பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். அவருக்கு வந்து ஆபத்தை தடுக்க முடியல. அவரை காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும்.
என்னாச்சு வெண்ணிலா? வெண்ணிலா என்னாச்சு? அக்கா என்னாச்சுக்கா? அண்ணி என்னாச்சு நீ? அண்ணி என்னாச்சு அண்ணி? முத்து மாமாக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஜோசியர் சொன்ன மாதிரி அவர் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ நடந்துருச்சு. ஏன் நீ இப்படி திடீர்னு சொல்றீங்க? இல்ல கார்த்திக், இப்ப நான் மனசார ஆத்தாவை வேண்டிட்டு இருக்கப்போ திடீர்னு சித்ராக்கா உள்ளுக்குள்ள வந்து முத்து மாமாவை பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். முத்து மாமாவை அந்த பாம்போட விஷம் கொல்றதுக்கு விட மாட்டேன். எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். கண்டிப்பா நம்ம எல்லாரோட பிரார்த்தனையும் சேர்ந்து காப்பாத்திரோன்னு நம்பிக்கை இருக்கு. ஆத்தா கிட்ட மன்றாடி வேண்டியே தீரணும். நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். என் முத்து மாமாவை மீட்டெடுத்தே தீருவேன். ஆத்தா, ஏன் கெட்டவங்களை நல்லா வாழ வச்சுட்டு நல்லவங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? ருத்ராவுக்கும் என் வயித்துல வளர்ற 2 குழந்தைங்களுக்கும் அப்பா வேணும். தயவு செஞ்சு என் முத்து மாமாவை பொழைக்க வச்சு திருப்பி கொடுத்துற ஆத்தா. நீ என்ன எதிர்பார்த்தாலும் நான் செய்யறேன். என்ன பரிகாரம் வேணாலும் செய்யற ஆத்தா. என் முத்து மாமாவை திருப்பி கொடுத்துரு.